Good morning, friends. உற்சாகமான காலை வணக்கம். வெல்கம் டு மார்னிங் மார்வல் கம்யூனிட்டி சேவர்ஸ் கிளப். ஸோ மார்னிங் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில புக்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் இந்த மார்னிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாயாஜால பணம். சரியா? ஸோ இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்டான உலகத்தில் நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. ஸோ அந்த பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ அதாவது நம்ம பிறந்ததோட பர்பஸே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் செல்வத்தை நம்ம ஈட்டுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்வம் அப்படிங்கிறது நம்மளோட பிறப்புரிமை. சரியா? ஸோ நம்ம ஒருத்தருக்கு இவ்வளோ, ஒருத்தருக்கு இவ்வளோ, இவங்க இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. சரியா? ஈக்குவலாக தான் படைக்கப்பட்டிருக்கோம். பட் அந்த செல்வத்தை பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் நிறைய அச்சீவ் பண்றாங்க, சில பேர் தேவையான அளவுக்கு அச்சீவ் பண்றாங்க, சில பேர் ரொம்ப கம்மியா அச்சீவ் பண்றாங்க. ஸோ அது ஏன், எப்படி செல்வத்தை காந்த மாதிரி எப்படி ஈர்க்கிறது, செல்வத்தை ஈர்க்கிறதுக்கு உண்டான வழிகள் என்ன அப்படின்னு நிறைய புக்ஸ்ல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சில பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ நம்மளும் என்ன பண்ண போறோம்னா அந்த ப்ராக்டிஸஸ் தான் பண்ண போறோம். ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நிறைய இருக்க போது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பவர்ஃபுல்லான ஒரு ஒரு ப்ராக்டிஸ் தான் அது. சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல நம்மளோட ப்ரேயர். ஸோ இந்த ப்ரேயரும் அந்த மணி அட்ராக்ட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு விஷயங்கள் தான். அந்த மன்னிப்பு ப்ரேயர் அப்படிங்கிறதும் அது மாதிரி விஷயங்கள் தான். அதே மாதிரி அந்த சக்ரா தியானம் அப்படிங்கிறதுலயும் பார்த்தீங்கன்னா அந்த மணிப்பூரம் அப்படிங்கிறதும் மூலாதாரம், இந்த ரெண்டு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான ஒரு அற்புதமான சக்ராஸ் தான் அது. ஸோ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த அற்புதமான சில விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ரேயர். சம்பந்தம் சார், இன்னும் பிளே ஆகல. தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். முதல்ல இருந்து பிளே பண்ணிடலாமா? மன்னிப்பு. சாரி சார். ஓகே ஓகே. பிரேயர். மன்னிப்பு பிரேயர். பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, முன்னோர்களோ, உறவினர்களோ தங்களையோ, தங்களது குடும்பத்தையோ, தங்களது முன்னோர்களையோ, தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ, வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான்
இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். அடுத்து சக்ரா தியானம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூலாதாரம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோட எண்டு, பிறப்புறுப்புக்கும் ஆசனவாய்க்கும் நடுவில். நிறம் வந்து சிவப்பு. இதோட பிஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா லம், லா இம் லம். நல்லா மூச்சு இழுத்துட்டு லம் 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 அடுத்து பிரணவம். நம்ம தொப்புளுக்கு கீழே, நிறம் வந்து ஆரஞ்சு. பிஜ மந்திரம் வம், வா இம் வம். நல்லா மூச்சு இழுத்துட்டு வம் 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 அடுத்து மணிபூரம். தொப்புள் கொடிக்கு மேலே, நிறம் மஞ்சள். இதோட பிஜ மந்திரம் ரம், ரா இம் ரம். நல்லா மூச்சு இழுத்துட்டு ரம் 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 அடுத்தது அநாகதம். நெஞ்சுக்குழி, நிறம் பச்சை. பிஜ மந்திரம் எம், யா இம் எம். நல்லா மூச்சு இழுத்துட்டு யம் 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 அடுத்து விசுக்தி. இடம் தொண்டைக்குழி. நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீலம். பிஜ மந்திரம் ஹம், ஹா இம் ஹம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹம்
ஹம் அடுத்து ஆக்னா, நெற்றி பொட்டு, பொட்டு வைக்கிற இடம். நிறம் வந்து கருநீலம். பிஜமந்திரம் ஓம், ஓ இம், ஓம். மூச்சு நல்லா இழுத்துக்குங்க. ஓம் அடுத்தது சகசாரா, உச்சந்தலை, உச்சியில. நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம். பிஜமந்திரம் ஔம், ஔ இம், ஔம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹௌம் இப்போ நார்மல் மூச்சு. மூச்சு நல்லா மெதுவாக இழுத்து அப்படியே மூச்சு விடணும். இப்போ உங்கள் உடம்பு எல்லாமே அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிராணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த பிராணம் பரவுறத வந்து உணர்வீங்க. பிராணம், அந்த ரத்த ஓட்டம் உங்கள் உடல் முழுக்க பரவுறத உங்களால் உணர முடியும். ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் உள்ளங்கையை வந்து சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்கள் கண்களில் அப்படியே ஒத்திக்கணும். அப்புறம் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் உள்ளங்கை விரல் நுனி வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நன்றி, நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். ஓகே, செல்வந்தராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிறப்புரிமை. சரியா? ஸோ நம்ம செழிப்பா வாழ்றதுக்கு, மகிழ்ச்சியா வாழ்றதுக்கும், சுதந்திரமா இருக்கிறதுக்கும் அதுக்கு தான் வந்து நம்ம பூமியில பிறந்திருக்கோம். சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆன்மீக ரீதியாகவும் சரி, Recording in progress. மன ரீதியாக இருந்தாலும் சரி, பௌதிக ரீதியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும், எப்படி சிறப்பா இருக்கணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த பூமியில வந்திருக்கோம். சரியா? அதுக்குண்டான எல்லா உரிமையும் எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிறது தான் இதுல ஸோ இருக்கு.
சரிங்களா? ஸோ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்ட வாழ்க்கை, ஆசைப்பட்ட வாழ்க்கை, எதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறோமோ அப்படி ஒரு வாழ்க்கை வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அழகான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிறப்பே அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து முழு உரிமையும் சுதந்திரம் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அதை வந்து எப்படி அடையணும், எப்படி அடைய முடியும், ஏன் சில பேருக்கு மட்டும் அது கிடைச்சிட்டு இருக்கு, ஏன் நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படிங்கறதுதான் வந்து இங்க முக்கியமான விஷயம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அடைஞ்சவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சில 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 பிராக்டிஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க, ஹேபிட்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க அடைஞ்சிட்டு இருக்காங்க. அல்ல சில புரிதல்கள் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பிராக்டிஸ் பண்றாங்க, அதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ வந்து நமக்கு சில விஷயங்கள் தெரியல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மார்னிங் ப்ராக்டிஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த புரிதலுக்காகவும் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்காகவும் தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பண்ணிட்டு இருக்கோம். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு அதுக்கு வந்து மிக முக்கியமா நமக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட், அப்புறம் நம்ம பிரபஞ்சம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம போடுற ஒரு விஷயங்கள் அது வந்து உலகத்துல எந்த மூலையில எங்க இருந்தாலும் அதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து அது முதல்ல நம்ம முன்னாடி சாப்டர்ல வந்து பார்த்தோம். சப்கான்சியஸ் மைண்ட் அதை போய் டிராவல் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான செய்ய வேண்டியதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அது கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம். பிரபஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து நல்லது கெட்டது இது இது தவறு அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே தெரியாது. நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்குண்டான விஷயங்களை கொடுக்கறதுக்கு அது உடனே தயாராயிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல போடுற ஒரு விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு செல்வந்தராகவோ அல்லது வந்து ஏழையாகவோ அல்லது நம்ம எப்படி இப்ப இருக்கிறோமோ அதே மாதிரி மெயின்டைன் ஆகுறதோ அல்லது வந்து அதை குறைச்சிக்கிறதோ வந்து பாத்தீங்கன்னா முழுசா நம்ம கையில தாங்க இருக்கு. சரியா? ஸோ நம்மளோட விருப்பங்கள் நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து காரணமா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ரோண்டா பைரன் வந்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாயாஜால பணம் அதுக்கு வந்து சில பிராக்டிஸ் எல்லாம் இருக்கு. அதை எப்படி வந்து நம்ம அதை இது பண்ணணும், சில விஷயங்கள் பண்ணணும், சில விஷயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்? ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு செல்வ செழிப்பு. சரிங்களா? குறை கூறுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏழ்மை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அவங்க அந்த உங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பணப்பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான காரணமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை பத்தி கவலை அல்லது பணத்தை பத்தி குறை சொல்றது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பணத்தை பொறாமப்படுறது. சரியா? ஸோ அப்புறம் ஏமாற்றமா உணர்றது. சரியா? அப்புறம் நமக்கு வந்து நம்மளாலே பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்பவுமே ஒரு டவுட்ல இருக்கிறது. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பயம். சரியா? நம்ம இதுக்கு இல்லைன்னா என்ன பண்றது, அதுக்கு இல்லைன்னா என்ன பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பணத்தை எப்பவுமே நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு ஸ்ட்ராங்கா நம்ம அப்படி நினைக்கிற விஷயங்கள் அதுக்குண்டான இதை மட்டும்தான் சூழ்நிலைகளை தான் நமக்கு உருவாக்கி கொடுக்குமா. சரியா? அதனால வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ அல்லது வந்து எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக நாமளும் பேசணும் அப்படின்னாலே அதை வந்து அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரகாரம் நம்ம என்ன பண்றோம்னா அதை வந்து அட்ராக்ட் பண்ணி அதிகமா இழுக்கிறோமா. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மைண்ட்ல போய் அது சப்கான்சியஸ் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிரும். சரியா? நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா அது போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை உருவாகும். ஸோ நம்ம நடத்தைகள் அதுல இருந்து தான் உருவாகும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க கேர்ஃபுல்லா சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம். சரியா? ஸோ அந்த நன்றி உணர்வு பணத்து மேல நீங்க இப்படி சொல்றது வந்து நன்றி உணர்வை குறைக்கிற விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே சமயம் அந்த பணத்து மேல நன்றி உணர்வு இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நன்றி உணர்வு இருக்கணும் அப்படின்னா இல்ல சார் நான் நியூட்ரல், நான் ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம அந்த பணம் வாங்கும் போதெல்லாம் நன்றி உணர்வு எல்லாம் இது பண்றதில்ல, பணத்தை கையில் இருக்கும்போது நன்றி உணர்வு எல்லாம் ஒண்ணும் வராது, பட் வந்து நான் நன்றி சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து இங்க செல்லாதுங்க. சரியா? ஸோ அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த பணம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம யார்ட்டையாச்சும் வந்து பேசிட்டு இருக்கும்போது விவாதிக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து குறை சொல்லிட்டு இருப்போம். அது கவர்மெண்ட்டை குறை சொல்லுவோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இப்படி கொள்ள அடிச்சிட்டாங்க அப்படிங்கறத வந்து அதை பத்தி நம்ம பேசிட்டு இருப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பணம் எப்படி இப்படிலாம் அவங்க எப்படி சம்பாதிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை.
சரிங்களா? ஸோ வந்து அவங்ககிட்ட பணம் இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான சந்தோஷத்தை தான் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ அதை குறை சொல்லி அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம பேசிட்டே இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரகாரம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து அதை சம்பாதிக்கணும், அந்த பணத்தை பத்தி அதிகமான இதை வச்சுக்கிட்டு அதை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ நம்ம வந்து அதை குறை சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம இருக்கிறதை வந்து இழந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இப்படி பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எண்ணங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வர வேண்டிய அந்த பிளெஸ்ஸிங்ஸ், அந்த பணத்தை வந்து நம்ம தடுத்து நிறுத்துறோமா. சரியா? இன்னைக்கு வர வேண்டிய ஒரு பணம் இருக்கு அப்படின்னா கூட இந்த மாதிரியான எண்ணங்கள், இந்த மாதிரியான விமர்சனங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து தடுத்து நிறுத்தணும். சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை வந்து மேம்படுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் நமக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட தற்போது சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, சரியா? ஸோ போதுமான பணம் நம்மகிட்ட இல்ல, பாக்கெட்ல பணமே இல்ல அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த பணத்துக்கு உண்டான நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா மேலும் அது வந்து அதிகமா அதிகமா ஆயிட்டே இருக்குமா. சரியா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பணத்து மேல உண்டான நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதேதான் இவங்க சொல்ற அந்த பஞ்ச் லைன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பைபிள்ல சொல்லியிருக்கிற விஷயம், குரான்ல சொல்லியிருக்கிற விஷயம், அப்கோர்ஸ் நம்ம புராணங்கள்ல சொல்லிட்டு இருக்கிற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரிடம் அதிக பணம் இருக்கிறதோ அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும், யாரிடம் வந்து பணம் கம்மியா இருக்கோ அவங்களுக்கு கம்மியா கொடுக்கப்படும் அப்படின்னு தவறா புரிஞ்சுட்டு இருந்திருக்கோம். சரியா? யாரிடம் அந்த நன்றி உணர்வு பணத்து மேல அதிகமா இருக்கோ அவங்களுக்கு அதிகமா கொடுக்கப்படும். சரிங்களா? சோ யாருக்கு பணத்தை பத்தியான நன்றி உணர்வு அதிகமா இல்லையோ அவங்க கிட்ட வந்து இருக்கிறதும் வந்து சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது அதோட மீனிங். சரியா? சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பணம் அப்படிங்கிற வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்வத்து மேல நமக்கு எப்பவுமே அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து இருக்கணும். சரிங்களா? சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக ரொம்ப ரொம்ப கம்மியா பணம் இருக்கு அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் சவாலான விஷயம் தான் நமக்கு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா பட் நம்ம அதோட சயின்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதோட தாக்கம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நாம கரெக்டா அப்ளை பண்ணோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாமளும் வந்து அந்த பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த புக்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பணத்தை பத்தி மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 3-4 இடத்துல சில பிராக்டிஸ் வந்து வந்துட்டு இருக்கும். சரியா? ஸோ அது ஒன்னொன்னு வந்து பார்க்க போறோம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற பிராக்டிஸ் இல்லாம இன்னொரு அற்புதமான ஒரு பிராக்டிஸ் வருது. அது வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிற்சி மூலமா உடனே வந்து நீங்க அதை ஃபீல் பண்ற மாதிரியே தான் இருக்கும் சில விஷயங்கள். சரியா? அதை நீங்க பண்ணவும் போறீங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியில 2 நிலை இருக்குங்க. சரியா? ஸோ ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அடைஞ்சதுக்கு உண்டான பணம், நமக்கு பணத்தினால நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் அடைஞ்சோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு நன்றி உணர்வு இருக்கணும். சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்துக்கு வந்து அந்த நன்றி உணர்வு அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பயிற்சி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு இடத்துல ஆறாம உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு உங்க குழந்தை பருவம், சரியா? உங்க குழந்தை பருவத்துல உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், சரியா? சோ நடந்த விஷயங்களை நினைச்சு பாருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. நடந்த விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க உங்க தேவையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எப்படி கிடைச்சிட்டு இருந்தது. சரியா? சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்? சோ அது வந்து பாத்தீங்கன்னா அது உணர்வு பூர்வமா இருக்கணும். அதை உணர்ந்து அதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லும் போது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கிடைச்ச பணம் அல்லது நம்ம நம்ம கடந்து வந்த பாதை அதுக்கு பணம் நிறைய தேவைப்படுச்சு, அதுக்கு பணம் நமக்கு எப்படியோ கிடைச்சது, அந்த பணத்துக்கும் நம்ம நன்றி அப்படின்னு சொல்லும் போதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரகாரம் நம்ம இந்த பணத்தை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மைண்ட்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்ட்ராங்கா போடுற விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சின்ன வயசா இருக்கும்போது உங்களுக்கு நீங்க சாப்பிடணும் அப்படின்னு பசி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு உணவு கிடைச்சிட்டு இருந்ததா? சரியா? ஸோ அப்ப கிடைச்சது அப்படின்னா எப்படி? சரியா? உங்க உங்க சூழ்நிலை எப்படி வேணா இருந்திருக்கலாம். பட் சாப்பாடு கிடைச்சுதா? அப்ப அந்த சாப்பாடு அதாவது ஒரு வேளையோ 2 வேளையோ அதெல்லாம் மேட்டரே இல்லை. பசி அப்படின்னு வந்தப்போ உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சதா? சரியா? நீங்க உயிர் வாழ்றதுக்கு உண்டான சாப்பாடு இருந்ததா? அதுக்கு வந்து நன்றி. சரி, ஒரு வீடு அப்படின்னு நீங்க இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்ததா? சரியா? நீங்க எந்த மாதிரி வீட்டுல இருந்தாலும் சரி, சரியா? ஒரு பெரிய வீட்டுல இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஓலக்குடிசையில இருந்தாலும் சரி, இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்ததா? ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு நன்றி. சரியா? ஸோ வந்து நீங்க ஸ்கூல் போய் உங்க எஜுகேஷன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லபடியா இருந்துச்சா? சரியா? ஸோ அதுக்கு படிச்சீங்களா? ஸோ அப்ப அதுக்கு வந்து நன்றி. சரியா? ஸோ
உங்க அப்படி நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி வந்து நீங்க எப்படி டிராவல் பண்ணி போயிருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது அது வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து நன்றி. ஸோ நான் வந்து என்னோட லைஃப் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் அதை நினைமா ஒரு 6th 7th அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும், ரைட்? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அப்பவே என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த சைக்கிள்ல வந்து நான் போயிட்டு வருவேன் ஸ்கூலுக்கு, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி அப்படி அந்த சைக்கிள் அப்படிங்கிற அந்த விஷயத்துல அப்போ வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அந்த வயசுல சைக்கிள்ல போறது அப்படிங்கிறதும் தனியா அனுப்புறாங்க அப்படிங்கிறதும் ஒரு 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 விஷயம் தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம நன்றி. அதாவது நீங்க அப்படி அந்த இந்த விஷயங்கள் வந்து நீங்க நினைச்சு பார்க்கும்போது அதோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு, சரியா? ஸோ அதோட இது வந்து தாக்கம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உணர்வுபூர்வமா சிந்திச்சு அதுக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் உங்களுக்கு சாப்பாடு எப்படி கிடைச்சது? டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போவோம். அப்புறம் ஈவினிங் வரும்போது தான் வரும், சரியா? ஸோ அப்படி வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து எனக்கு எப்படி வாங்கி கொடுத்தாருன்னா, அப்ப உள்ள வந்து அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியா வச்சுக்கிற மாதிரி சைட்ல வந்து அந்த கிளிப் ஒன்று போட்டு இது பண்ணிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்போ அது வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து இருக்காது, சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொண்டுட்டு போய் அந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு சாப்பிட்றதே வந்து ஒரு பெருமையா இருக்கும், சரியா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து எடுத்துட்டு போவேன் நான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமைப்படுற ஒரு விஷயம் அது, சரிங்களா? அப்போ ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உணர்வுபூர்வமா நினைச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத நினைச்சு அதுக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ரைட்? ஸோ அது மாதிரி வந்து நீங்க அப்படி ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைச்சதோ அதுக்கு உண்டான நன்றி வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது குழந்தையா இருக்கும்போது ஏதாச்சும் டிராவல் பண்ணீங்களா? விடுமுறைக்கு ஹாலிடே எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா? சரியா? நம்ம நார்மலா வந்து தாத்தா வீட்டுக்கு, பாட்டி வீட்டுக்கு, ரிலேஷன் வீட்டுக்கு வந்து நம்ம போவோம். சரியா? அப்படி ஏதாச்சும் போனீங்களா? ரைட். ஸோ அப்படின்னா அது என்னது? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்ச உற்சாகமூட்டும் ஒரு பரிசு, சரியா? உங்க பர்த்டேக்கு வந்து சில கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சதா அப்படின்னு பாருங்க. அப்படி நீங்க நினைவு கூறுற ஒரு கிஃப்ட் என்னவா இருந்தது அப்படின்னு வந்து பாருங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து இந்த செஸ் விளையாடுவோம், சரியா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் இது, சரியா? அந்த 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 காயின் வந்து அதில் வச்சோம்னா ஒட்டிக்கும். நீங்க டிராவல் போகும்போது கூட விளையாடிட்டு போகலாம், கீழே விழுகாது, சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு இது வாங்கி கொடுத்தாரு. இன்னும் எனக்கு அது ஞாபகம் இருக்கு, சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து அது மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க ஞாபகப்படுத்தி அதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா விளையாடுறதுக்கு உண்டான சில பொருட்கள் இதெல்லாம் வந்து கிடைச்சிருந்ததா, சரி? நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைச்சிருந்ததா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் யோசனை பண்ணி நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பீரியட்ல அந்த கிரிக்கெட் விளையாடுறதுல வந்து ஒரு ஆர்வம் இருந்தது. அப்கோர்ஸ் வந்து அந்த கிரிக்கெட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா அப்பா ஒரு ஒரு பேட், அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா சண்டே ஆச்சுன்னா ஒரு கிரவுண்ட்ல வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பேட் வாங்கி கொடுத்தாங்க. அந்த கிரிக்கெட் பால், ஸ்டெம்ப் அதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த கிரிக்கெட் செட்டே வந்து என்கிட்ட வந்து இருந்தது, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் வந்து விளையாடுவோம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடுவோம். பட் அந்த கிரிக்கெட் டீமுக்கு கேப்டன் வந்து நான் தான், சரியா? ஸோ ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட தான் அந்த பாலு, ஸ்டம்ப்பு, பேட் எல்லாம் இருந்தது, சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி விளையாடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் விஷயமே இல்லை, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக நன்றி நன்றி அப்படிங்கிறது வந்து நன்றி உணர்வு வந்து வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ரைட்? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா துணி, சரியா? நீங்க உங்க ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க தேவைக்கேற்ப கிடைச்சிட்டு இருந்ததா? நமக்கு வந்து தீபாவளி ஆச்சுன்னா கிடைக்கும், பர்த்டே ஆச்சுன்னா கிடைக்கும், சரியா? அப்படி வந்து உங்களுக்கு ட்ரெஸ் வந்து நீங்க ஆசைப்பட்ட ட்ரெஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைச்சிட்டு இருந்ததா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நினைக்கிறேன், அவரதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா போட்டுட்டு இருப்பேன், சரி? அம்மா வந்து அந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி அப்படின்னா ஸ்கூல்ல வந்து எப்படின்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் இந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகலாம், யூனிஃபார்ம் வந்து கிடையாது. பர்த்டே அப்படின்னா நம்ம கலர் ட்ரெஸ் வந்து போட்டுட்டு போகலாம், சரியா? ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா 5th 6th படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த அந்த டைம்ல ஒரு ஷர்ட் வந்து நான் போட்டுட்டு போறேன், தீபாவளிக்கு எடுத்த ஷர்ட், ஒரு ஒரு டார்க் பச்சை கலர், சரியாங்க? அவங்களுக்கு டார்க் பச்சையா கிளி பச்சையா அப்படின்னு ஒரு பச்சை கலர் ஷர்ட், அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல ஒரு பெரிய பெரிய ஃபிளவர்ஸ், சரியா? ஸோ வந்து அந்த பிரிண்டட் இது பெரிய பெரிய பிரிண்ட் பண்ண ஒரு ஷர்ட், சரியா? ஸோ அந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்ல அப்படி ஒரு ஷர்ட் போட்டுட்டு இருந்தது நான் மட்டும்தான். என் கிளாஸ்க்குள்ள போனேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என் கிளாஸ்லயே வித்தியாசமா ஒரு ஷர்ட் போட்டுட்டு இருந்தது நான் தான்,
சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா எங்க எங்க கிளாஸ் மாஸ்டர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ராமசாமி வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. சரியா? ஸோ அவர் கிளாஸ்க்குள்ள வந்தோன்னா என்ன பார்த்தோன்னு கேட்கிறாரு, டே எப்பட்றா உங்க அம்மாவுக்கு மட்டும் எப்பட்றா இப்படி எல்லாம் செலெக்ஷன் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, சாயந்தரம் வீட்டுக்கே வந்துட்டார். சரியா? எப்படி எப்படி பண்ணி இப்படி எல்லாம் நீங்க செலக்ட் பண்றீங்க, என்ன செந்தில் தான் நீ ஸ்கூல்லயே தனியா தெரிஞ்சான் அப்படின்னு வந்து சொன்னார். ரைட்? ஸோ வந்து அம்மா சொன்னாங்க, சிரிச்சுட்டே சொன்னாங்க, அது ஒன்றும் வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது என் அக்கா இருக்காங்க, அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பாவாடை தாவணி வந்து அந்த ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி அந்த எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவாடை எடுத்தாங்க இல்லையா துணி, அது கொஞ்சம் மிச்சமாயிருச்சு, அதிகமா வந்துருச்சு. சரியா? ஸோ அதனால அதை என்ன பண்றது அப்படின்னு கேட்டப்போ செந்திலுக்கு ஒரு ஷர்ட் தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே துணியில எனக்கு ஒரு ஷர்ட் தைச்சு போட்டுட்டாங்க. ரைட்? சரியா? ஸோ வந்து ஸோ அன்னைக்கு ஸ்கூல் ஃபுல்லா என்ன நான் பேசும் பொருளா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து அந்த நீங்க நீங்க நினைவு கூறுறீங்க அப்படின்னா அது உணர்வு பூர்வமா எப்படி உணர்ந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உணர்ந்து அதுக்கு வந்து நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த நன்றியோட எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு உங்களுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப டாக்டர்கிட்ட போயிருக்கீங்களா? சரியா? அப்படி டாக்டர்கிட்ட போகும்போது அங்க என்ன நடந்தது, அதுவும் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் பாருங்க. டாக்டர்கிட்ட போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான ஒரு காய்ச்சல். டாக்டர்கிட்ட வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்பெல்லாம் வந்து கம்பவுண்டர், வீட்டு பக்கத்துல இருக்கிற கம்பவுண்டர் இருப்பார், அங்க வந்து கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போறோம்னா அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா எனக்கு மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல் மூக்கு கிட்ட வந்துச்சுனால உடனே ஒரு வாமிட் வாமிட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவேன். சரியா? பட் வந்து ரோஸ் மில்க் அப்படின்னா எனக்கு பிடிக்கும். சரியா? ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிரப் மாதிரி மாத்திரை வந்து ஒரு இதுல போட்டு கலந்து அதுக்கு ஒரு எசன்ஸ் எல்லாம் போட்டு சிரப் மாதிரி கொடுப்பாங்க. இதுல 2 மூடி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எனக்கு வந்து கொடுப்பாங்க, நான் குடிச்சிடுவேன். சரியா? அதுவுமே குடிச்சிட்டு உடனே வாயில சர்க்கரை வந்து போடுவாங்க, அப்புறம் இதெல்லாம் போடுவாங்க, திணிச்சுதான் உள்ள அனுப்புவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள். சரியா? அதெல்லாம் ஒவ்வொன்றும் அந்த ஃபீல் பண்ணி ரியலைஸ் பண்ணி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து நன்றி. அடுத்தது பல் டாக்டர்கிட்ட போயிருக்கீங்களா அப்படின்னு, பல் டாக்டர் கட்டாயம் நம்மளாம் வந்து போயிருந்திருப்போம். ஸோ பல் டாக்டர்கிட்ட போயிருக்கோம், அதுக்கு வந்து நம்ம நன்றி நன்றி நன்றி. சரியா? ஸோ நீங்க பல்லு விளக்குறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த பர்பஸை, ப்ரஷ், சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருந்துட்டு இருந்ததா அப்படின்னு வந்தா இருந்திருக்கும். இருந்தது இல்ல அல்லது எது இது கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் அதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் ஞாபகம் வரும். அதை வந்து என்ன அப்படின்னு இது பண்ணிட்டு அதுக்கு வந்து நம்ம இந்த நன்றி 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 அப்படிங்கிறது சொல்லணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்ல பயணிச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் விஆர்எஸ்ல வந்துட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப நல்லா போச்சு. அதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்லாம் இருந்தது. கார்ல நிறைய டிராவல்லாம் பண்ணணும். சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிரீமியர் பத்மினி அப்படின்னு சொல்லிட்டு ஃபியட் கார், அந்த கார் வந்து வாங்கினாங்க. ஸோ அதில் வந்து நிறைய பயணம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பல வேற வேற கார்கள் வந்துச்சு. சரியா? ஸோ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துருக்கீங்களா? தொலைபேசியில் வந்து அதாவது ஃபோனில் வந்து பேசியிருக்கீங்களா? அந்த காலத்தில் அந்த அந்த டயல்டு ஃபோன் இருக்கும் அல்லது அந்த பட்டன் ஃபோன் இருக்கும், அதுலலாம் வந்து பேசியிருக்கீங்களா அப்படின்னா பேசியிருக்கோம். சரியா? அதுல இருந்து சில நினைவுகள் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க நினைவு கூறலாம். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மின்சார விளக்கு வந்து நீங்க பயன்படுத்தினீங்களா? சரியா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஏதாச்சும் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து நீங்க இது பண்ணீங்களா? தண்ணி வந்து பயன்படுத்தினீங்களா? ஸோ இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட் என்னென்னலாம் வந்து உங்களுக்கு நீங்க சின்ன வயசுல இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செய்யறதுக்கு உண்டானதுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். சரியா? அந்த பணம் இல்லாம நீங்க இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ணியிருக்கவே முடியாது. சரியா? பட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் தடையே இல்லாம உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடைச்சிட்டே இருந்தது லைஃப்ல அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லிதான் ஆகணும். சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான நன்றி உணர்வு நம்ம கிட்ட அதிகமா இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நாம அடையக்கூடிய பணத்துக்கு உண்டான இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரகாரம் நம்ம அதை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு நிகழ்வும் இப்ப இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்னலாம் அப்படி ஞாபகம் வருதோ அது எல்லாத்துக்கும் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து இன்னைக்கு உண்டான ப்ராக்டிஸ் வந்து அதை யோசனை பண்ணிட்டு அந்த பணம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, அதை உணர்வு பூர்வமா வந்து உணர்ந்து அதுக்கு வந்து நீங்க நன்றி 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 அப்படின்னு சொல்லணும். சரி? அப்படி சொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்காலத்துல இந்த பணம் மாயாஜாலமா இன்க்ரீஸ் ஆகும் உங்க பணம் அப்படின்னு சொல்றாங்க. பிரபஞ்ச விதி பிரகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க பணம் இப்ப இருக்கிற பணம் பல மடங்கு அதிகமாகும் அப்படின்னு வந்து நம்ம பிரபஞ்ச விதி சொல்லுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஓகே. ஸோ அடுத்தது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது பிராக்டிஸ் என்ன அப்படின்னா, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்கள்ட்ட முதலே சொல்லியிருந்தேன், அந்த 100 ரூபா நோட் வந்து ஒண்ணு எடுத்து வச்சிருங்க. அதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ 100 ரூபா நோட் வந்து நீங்க ஒண்ணு எடுத்து வச்சிருக்கணும். இந்த 2வது பிராக்டிஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த 100 ரூபா நோட்ல ஒரு சின்ன ஒரு 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 ஒயிட் பேப்பர் எடுத்துக்கங்க. அந்த ஒயிட் பேப்பர்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி, சரியா? அப்படின்னு வந்து ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதி ஒரு கம் போட்டு அந்த நோட்ல வந்து நீங்க ஒட்டிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நான் அதை காமிக்கிறேன் பாருங்க. 100 ருபீஸ் நோட்டு. ஸோ அந்த 100 ருபீஸ் நோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து எழுதி அதை வந்து நான் இது பண்ணி வச்சிருக்கேன், ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா 100 ருபீஸ் நோட்ல இருந்தது அப்படின்னா, இது வந்து நீங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இது மாதிரி ஒரு 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 கம் போட்டு இதை வந்து ஒட்டி வச்சுக்கணும், ரைட்? ஸோ வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த 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 நோட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்க பர்ஸ்லயோ நீங்க தினம் எடுத்துட்டு போற இதுலயோ வந்து நீங்க இந்த இந்த பணத்தை வந்து வச்சுக்கணும், சரியா? ஸோ இது அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 தடவை இதை வந்து எடுத்து இதை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ படிக்கிறது மட்டும் இல்லாம இவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் என்ன அப்படின்னா, உணர்வு பூர்வமா அது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம கையில எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எப்பவுமே அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய இடத்துல வந்து போய் பாருங்க. அதாவது இந்த பிசினஸ் சென்டர்லாம் வந்து பாருங்க. அங்க வந்து அந்த இவங்க வந்து அந்த பணத்தை எண்ணி போடுறவங்க அவ்வளவு ஆர்வமா எக்ஸைட்டடா அதை எண்ணிட்டே இருப்பாங்க, சரியா? ஸோ அதுவே வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிக்ட் மாதிரி வந்து அதை பண்ணிட்டு இருப்பாங்க. அதை அழகா அடுக்குவாங்க, கட்டுவாங்க, அப்புறம் வந்து அதை இது பண்ணுவாங்க. அது மாதிரி விஷயங்களை வந்து அதை பண்ணிட்டே இருப்பாங்க, சரியா? அந்த ஃபீலிங், சரியா? ஸோ அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க உணரணும், ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது தினம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அல்லது வந்து குறைஞ்சபட்சம் 2 தடவை 3 தடவை இந்த பணத்தை எடுத்து என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள இந்த அனைத்து பணத்திற்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை இப்படி கையில வச்சுட்டு உங்க கையில தவழணுமா அந்த பணம், சரியா? ஸோ அப்படி வந்து நீங்க தவழ்ற மாதிரி அந்த பணத்தை வந்து ஃபீல் பண்ணிட்டு அதுக்கு அந்த நன்றி உணர்வு சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி அந்த நன்றி உணர்வு பூர்வமா உங்களுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ரைட்? ஸோ இந்த பணத்தை நீங்க ஃபீல் பண்ண உடனே உங்களுக்கு உடனே கிடைச்சிருமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு உண்டான சூழல்கள் வந்து உங்களுக்கு மாறும். உடனே வந்து நீங்க அதை பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க, சரியா? அது இம்மீடியட்டாவே நடக்க ஆரம்பிக்கும். அந்த சூழல்கள் வந்து மாறும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்க போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, எதிர்பாராத சில பணங்கள் வந்து உங்களுக்கு திடீர்னு வந்து அந்த பணம் வந்து வரும், சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளா வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பணம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு, சரியா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட பணம் உங்க கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ ஒரு பக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது வந்து திடீர்னு உங்க கண்ணுல வந்து படும். அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு, சரியா? ஸோ அது கண்ணுக்கு தெரியாத பணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து என்ன நடந்ததுன்னா ஒரு ஷேர் சர்டிபிகேட்டுங்க, சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது, சரியா? ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்னாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அது பத்திரமா வச்சிருந்தது. அது கண்ணில் படவே இல்லை, சரியா? வேற எதுக்கோ வந்து நான் இந்த பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், சரியா, வேற ஏதோ தொலாவறதுக்காக எடுத்து தேடிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேர் சர்டிபிகேட் என் கைக்கு கிடைச்சது, சரியா? ஸோ அதை எடுத்து வந்து பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 சர்டிபிகேட் இருந்தது. நிறைய இருந்ததாலும் முதல்ல அதை டிஸ்போஸ் பண்ணி இந்த 200 எப்படியும் மிச்சமாகி அந்த அதுல இருந்தது, சரியா? ஸோ அது வந்து அது ஆக்டிவா இருக்கா என்ன அப்படின்னு வந்து பார்த்தப்ப ஆக்டிவா இருந்தது, சரியா? ஸோ வந்து அந்த ஷேர் சர்டிபிகேட் எங்க வாங்கியிருந்தேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன், சரியா? ஸோ வந்து அந்த ஃப்ரெண்டு இப்போ இல்லை, இறந்துட்டாரு, சரியா? அவங்க ஒய்ஃப் தான் இருக்காங்க. ஸோ அது வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணாம விட்டதுனால அவங்க பேருக்கு மாறிடுச்சு, சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷேர் சர்டிபிகேட் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப்ட்ட வந்து இந்த மாதிரி விஷயம் சொன்னோன்னே அது வந்து அவங்க பேர்ல இது பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டையும் எனக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டாங்க, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா கண்ணில் படாம அந்த பணம் அந்த இருந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என் கண்ணில் பட்டுச்சு. அது பணமாவும் என் கைக்கு வந்து சேர்ந்தது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில எப்படி சொல்ற ரொம்ப நாளா நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிஸ்கவுண்ட்ல வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ரைட்? அதே மாதிரி நீங்க வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே யாராச்சும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க.
சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செலவே இல்லாம உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாயாஜாலமா உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இதை எவ்வளவு ஃபீல் பண்ணி உணர்வுபூர்வமா பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இதுக்கு முன்னாடி நடந்த 2 பேட்ச்லயும் இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க டெஸ்டிமோனியல்ல இதை வந்து சொல்லியிருக்காங்க. சரி, எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது, இது நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதே முதல்ல வந்து இதெல்லாம் என்னடா ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பண்ணதுல அந்த ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. சரியா? ஸோ வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இது வந்து கரெக்டாக இந்த ரிசல்ட் இருக்க போகுது. வரக்கூடிய சண்டே வந்து நீங்க இது வரைக்கும் பண்ண ப்ராக்டிஸும் இந்த ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் நீங்க அதை வந்து உணர்வீங்க. கண்டிப்பா அது ஒரு விஷயம் இருக்கு. டெஸ்டிமோனியில வந்து நீங்களும் சொல்ல போறீங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ வந்து இந்த 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 மாயாஜால பயிற்சி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மட்டும் இல்ல. இது வந்து நீங்க இந்த பணம் நீங்க உங்க பர்ஸ்லயோ இதுலயோ வச்சுக்கிட்டு தினம் தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து தினம் 2 தடவை 3 தடவை வந்து நீங்க அதை கட்டாயம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன்னா நம்ம நன்றி உணர்வு எவ்வளவு அதிகமா வந்து நம்ம கொடுக்குறோமோ அந்த பணத்துக்கு அவ்வளவு அதிகமா வந்து நம்ம என்ன அப்படின்னா அதை வந்து ஈர்க்கிறோம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்குண்டான அபரிமிதமான நன்றி உணர்வு நம்ம வச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அபரிமிதமான பணத்தை நம்ம பேங்க்ல வச்சுட்டு இருக்கிற மாதிரி நம்ம நிறைய வச்சுட்டு இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரவுண்டா பைரன். சரிங்களா? ஸோ இந்த புக்கோட ஆத்தர். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே சமயம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதாவது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பணத்தை பத்தியான பாசிட்டிவா நம்ம திங்க் பண்றதுக்கும் அந்த வைப்ரேஷனை அந்த ஃப்ரீக்வன்சி வந்து பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி வச்சுக்கிறதுக்குண்டான விஷயங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்றோம் நம்ம. சரியா? பட் என்னன்னா நம்ம அந்த குறை கூறுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரியா? நம்ம அதை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் வந்து நம்ம அந்த பணத்தை வந்து அதிகமா அட்ராக்ட் பண்றது இல்லை அப்படின்னு நமக்கு தெரியாமே இருந்துட்டு இருக்கோம். சரியா? அந்த குறை கூறுறதை வந்து நம்ம கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஏதாச்சும் ஒரு குறை சொல்றீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணத்தை பத்தியான ஒரு குறை. சரியா? நீங்க கவர்மெண்ட் பத்தியோ வேற யாரை பத்தியோ அல்லது யாரோ கொள்ளையடிச்சிட்டாங்க, அவங்க இது பண்றாங்க, இவர் வந்து அவ்வளவு சம்பாரிச்சிட்டாரு, இவர் இவ்வளவு சம்பாரிச்சிட்டாரு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியான பணமே இல்லை, இந்த பணம் எல்லாம் வந்து அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்னு அவங்கள பத்தி குறை சொல்றது அப்படிங்கிறது நமக்கு வர வேண்டிய பணத்தை நமக்கு வர வேண்டிய செல்வத்தை நம்ம வேண்டாம் அப்படின்னு நிறுத்தி வைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வர வேண்டிய பணத்தை தடுத்து நிறுத்திடுறோம் அல்லது அதோட வேகத்தை வந்து நம்ம குறைச்சிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணங்களை வந்து நாம வச்சுக்கவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா அதை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிராக்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்தாலும் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான அப்படி வராம போயிடுச்சுன்னா பரவாயில்லையா, அதுக்குண்டான நீங்க ஒரு குறை சொல்றீங்க அப்படின்னா நமக்கு நமக்கு வர வேண்டிய செல்வம் நம்ம தடுத்து நிறுத்துறோம், அதுக்குண்டான இதை வந்து நீங்க ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு அப்படி நீங்க பேச ஆரம்பிச்சாலும் என்ன பண்ணுங்க, உடனே ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் அப்படின்னு ஒரு விஷயம் எதுக்காக எப்படி நீங்க உங்க கைக்கு வருது அப்படின்னா கூட அதுக்கு வந்து நீங்க உடனே வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ எப்பெல்லாம் நீங்க பணம் உங்களுக்கு உங்க கைக்கு வருதோ அப்படி வாங்கும் போதெல்லாம் நீங்க வியாபாரத்துக்காக வந்து ஒரு பணம் வருது, அது யாராச்சும் சில்லறை இது பண்ணி திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அதுக்கு அந்த பணம் வந்து உங்களுக்கு திருப்பி உங்க கைக்கு வரும்போது அதுக்கு நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த நன்றி சொல்லிட்டு தான் அதை வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு பணமா தான் வந்து சேரணும் அப்படிங்கிறது இல்லை. சரியா? நீங்க ஒரு டிஸ்கவுண்ட்ல ஒரு பொருள் வாங்குறீங்க, 1000 ரூபாய் பொருள் 500 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் உங்களுக்கு அந்த அது மிச்சம் தான் அந்த பணம். சரியா? அதுக்கும் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ அப்படி அந்த நன்றி உணர்வு நம்ம அதிகமா கொடுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரகாரம் நம்ம தொடர்ந்து அதிகமாக அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்படி பணம் சம்பந்தமான ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு எவ்வளவு அதிகமா நீங்க வச்சுட்டு இருக்கீங்களோ அவ்வளவு அதிகமா அந்த பணத்தை வந்து ஈர்க்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்குண்டான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நன்றி உணர்வு அப்படின்னு மாயாஜால சக்தியை பயன்படுத்தி அதை ஈர்க்கிறதுக்கு உண்டான ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி பயன்படுத்திக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் நமக்கு அதிக லெவல்ல சேரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த 2 பயிற்சி வந்து நம்ம பண்ணணும். அது போக அந்த பணம் அட்ராக்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கிராட்டிடியூட் லிஸ்ட் வந்து எழுதிட்டு இருந்தோம். சார் இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராட்டிடியூட் லிஸ்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதை வந்து மறந்துட்டோம். பட் பரவாயில்ல, இப்போ வந்து நம்ம பண்ண போறோம்.
ஸோ அந்த கிராட்டிடியூட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னு நீங்கள் பண்ண வேண்டியது, முதல்ல செய்ய வேண்டியது அந்த 10 நன்றி உணர்வு அப்படிங்கிற விஷயம் வந்து இது வரைக்கும் நம்ம அடைஞ்ச இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து வேணும்னு சொன்னோம். நான் வந்து அதை ஒவ்வொரு நாளும் அது என்ன அப்படிங்கறத வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் இதை வந்து இப்ப சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பி நான் இன்னொரு தடவை அதை நினைவு கூர்ந்து இன்னொரு தடவை வந்து ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் எழுதி நான் பார்த்து அதுக்கு நன்றி உணர்வு சொல்லிட்டு திருப்பி உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். சரியா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அந்த இன்னைக்கு வந்து நம்ம அந்த 10 நன்றி உணர்வு லிஸ்ட்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகே. ஸோ இந்த பணம் இன்னைக்கு பணம் ரிலேட்டடான விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம நன்றி சொல்ல போறோங்க. சரியா? முதல்ல வந்து பணம். சரியா? அந்த பணம் வந்து இப்ப நம்ம அந்த 100 ரூபா நோட்டுக்கு வந்து இது பண்ண போறோம். ஸோ அந்த பணம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம நன்றி. நம்ம பணம் எந்தெந்த வகையெல்லாம் நமக்கு வருமானம் வருதோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நன்றி அப்படிங்கறது வந்து நம்ம சொல்லலாம். ரைட்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2வது விஷயம் வந்ததுன்னா அந்த பணம் எங்கிருந்து நம்ம எடுக்கிறோம். நமக்கு தேவை அப்படிங்கிறப்ப உடனே பணம் வந்து எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க்ல இருந்து கிடைக்குது, பேங்க்கு நன்றி சொல்றோம், நன்றி சொல்லலாம். ரைட்? அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க்குக்கு போய் முதல்ல கியூல இருந்து வாங்கி இது பண்ணிட்டு இருக்கணும். இப்ப அப்படி இல்லை, ஏடிஎம் மிஷின்ல போயிட்டு கார்டு சொல்லணும் அப்படின்னா பட்டன் தட்டி நம்ம பணம் எடுத்துட்டு வந்துடலாம். அப்படி அந்த சௌகரியங்கள் கொடுத்து நினைச்ச நேரத்தில் அந்த பணம் கிடைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏடிஎம்க்கு வந்து நம்ம நன்றி சொல்லி ஆகணும். சரி, அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏடிஎம் மிஷின்ஸ் அதுக்கெல்லாம் வந்து நம்ம நன்றி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு படி மேல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கரண்ட் பில்ல இருந்து ஒவ்வொரு பில்லும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்த இடத்துல இருந்து எங்க இருந்தாலும் அங்கிருந்தே அதை வந்து நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே, அப்புறம் போன்பே அப்படின்னு பல வகையான அந்த யூபிஐ இதை யூஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காச்சும் பணம் வேணும்னாலும் அப்படி இது பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பிசினஸ் டிரான்சாக்ஷன் எல்லாமே அப்படி நடந்துட்டு இருக்கு. பணம் ரிசீவ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஒரு நன்றி உணர்வு வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரகாரம் நம்ம இதெல்லாம் நன்றி உணர்வு அதிகமா வச்சுட்டு இருக்கோமோ அங்கிருந்து எல்லாம் வந்து நமக்கு அதிகமான விஷயம் இது வந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வியாபாரம் பண்றோம் அல்லது வந்து நம்ம ஒரு வீடு கட்டுறோம், கார் வாங்குறோம், இதுக்கு உண்டான விஷயங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு லோன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வந்து கிடைக்குது, பேங்க் வந்து நமக்கு கொடுக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல அந்த லோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம நன்றி வந்து சொல்லணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி வந்து நமக்கு தேவைக்கு அதெல்லாம் சர்வீஸ் பண்றதுக்காக பேங்க்ல நிறைய அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க. சரியா? அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்க வந்து நம்ம நன்றி சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த டிஜிட்டல் சர்வீஸ். சரியா? ஸோ வந்து நம்ம அந்த டிஜிட்டலா பணம் எல்லாம் பரிமாற்றம் எல்லாம் பண்ணா கூட அதை சர்வீஸ் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர் நம்ம பிஎஸ்என்எல் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு இருப்போம் அல்லது ஜியோ வச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி பல சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நன்றி வந்து சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நோட் அடிச்சவங்க யாரு? நம்ம கவர்மெண்ட். சரியா? நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லலாம். ஸோ இதை வந்து ரெகுலேட் பண்ணி இப்படிதான் அந்த பணத்தோட இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கையெழுத்து போட்டு இது பணம் செல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லலாம். சரியா? இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு இருக்கோம் கையில, மொபைல் போன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லலாம். ரைட்? ஸோ இன்னைக்கு உண்டான 10 அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து இதாங்க. ஸோ நாளைக்கு உண்டான நன்றி உணர்வு வந்து அப்படிங்கறத வந்து நம்ம நாளைக்கு வந்து இது பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் தான் வந்து தொடர்ந்து வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் நம்ம பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த செல்வ செழிப்போட அதிகமான பணத்தை சம்பாரிச்சு ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆள் மனத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்னத்தை விதைச்சிருக்கோமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுவா வந்து நம்ம மாறிடுறோம். சரியா? அந்த பணம் நமக்கெல்லாம் இல்லை, சில பேருக்கு தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவா சில விஷயங்கள் பேசுறது மூலமா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம வாழ்க்கையை வந்து வேற மாதிரி வந்து நம்ம மாத்தி வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு அந்த திருப்தி இதே போதும், இதுக்கு மேல வச்சிருக்க லைஃப் நல்லா தானே இருக்கு, இதுக்கு மேல நம்ம போயிட்டு என்ன பண்ண போறேன், என்ன சாதிக்க போறேன் அப்படின்லாம் வந்து ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு இருந்துட்டு இருப்பாங்க. சரியா? அவங்களுக்கு பணம் வந்து சேருமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேர போறது இல்லை, அதே நிலைமையில தான் இருக்க போறாங்க. சரியா? இன்ஃபேக்ட் வந்து பணத்துக்கு மேல அந்த நன்றி உணர்வு இல்லை அப்படின்னா அந்த லெவல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே தான் போயிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் அப்படிங்கிறது வந்து அந்த ஏழ்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோய் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழ்மை அப்படிங்கிறது கொண்டாடத்தக்க ஒரு நம்ம செலிப்ரேட் பண்ற விஷயம் கிடையாது. சரியா?
ஸோ வந்து அந்த ஏழ்மை அப்படிங்கிறது நமக்கு வர ஒரு நோய் மாதிரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? நமக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே அதை வந்து சரி பண்றதுக்கான முயற்சி பண்ணுவோம். சளி பிடிச்சிருச்சுன்னா சரி பண்றதுக்கான முயற்சி வந்து பண்ணுவோம். காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து நம்ம சரி பண்றதுக்கான முயற்சி வந்து நம்ம பண்ணிட்டு இருப்போம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பணம் வந்து இப்ப அந்த ஃப்ளோ இல்ல அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அதாவது நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரத்த ஓட்டம் குறையுது அப்படின்னா அது ஒரு நோய் வரும் அப்படின்னு நம்ம தெரியும். அப்ப நமக்கு பணப்புழக்கம் நிறைய இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரத்த ஓட்டம் மாதிரி உடம்புல அந்த இது வந்து இல்ல, ஏழ்மை இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மணி ஃப்ளோ கம்மி ஆகுது அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு உண்டான வேலையை வந்து நம்ம செய்யணும். சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிற இந்த பிராக்டிஸ். நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவா திங்க் பண்றது, இந்த மாதிரியான பிராக்டிஸ் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை அட்ராக்ட் பண்ற விஷயம். நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம குணப்படுத்திக்கிறதுக்கு உடனே ஒரு விஷயம் செய்யறோம். அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோ கம்மியா இருக்கு, அந்த எனர்ஜி எங்க ஒரு பக்கம் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதை திருப்பியும் எடுக்கிறதுக்கு அந்த எனர்ஜி பிளாக்கை எடுத்துட்டு அந்த ஃப்ளோ அதிகம் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே. சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்பவுமே பழிச்சு வந்து நம்ம பேசவே கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ சில கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பணம் வந்து நம்ம அட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய பண்ணா கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. சரியா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பணத்துக்கு உண்டான பாசிட்டிவான மைண்ட் செட் எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நம்ம நிறைய பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரம்ம முகூர்த்தம் காலையில அந்த 5 to 6 இங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கேட்கிற விஷயங்கள், பேசுற விஷயங்கள், அப்புறம் வேணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் பல மடங்கு நமக்கு பிளெஸிங்கா வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அப்ப அந்த டைம்ல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பணம் அந்த அந்த அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தேவையான விஷயத்த பாசிட்டிவா பேசணும் அப்படின்னு. என்ன பேசலாம்? பணத்தை நான் விரும்புறேன், பணம் எனக்கு வேணும், சரியா? பணத்தை நான் விரும்புகிறேன், சரியா? அதை வந்து புத்திசாலித்தனமா, ஆக்கப்பூர்வமா, விவேகத்தோட வந்து நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். சரியா? என் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பணம் நிறைய புழங்கிட்டு இருக்கு. சரியா? சோ அதை வந்து நம்ம மகிழ்ச்சியா அதை வந்து ஏத்துக்கிறேன், மகிழ்ச்சியா நிறைய பேருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். சரியா? அது வந்து பணம் வந்து வாழ்க்கையில எனக்கு பல மடங்கு திரும்பி வந்துட்டு இருக்கு. சரியா? சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் காட்டாற்ற வெள்ளமா என்னை நோக்கி பாஞ்சு ஓடி வந்துட்டு இருக்கு. சரியா? சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். சரியா? சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படியான பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நம்ம நினைக்கிறோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நினைக்கிற நம்ம லைஃப்ல நம்ம மைண்டுக்கு வராத நினைக்காத ஒரு விஷயம் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. சரியா? அதான் கனவுகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நாம இந்த நேரத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படின்னு நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல போடுற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா அங்க போய் சேரப்போகுது. அதுக்குண்டான விஷயங்கள் நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்க போகுது. ஒரு தடவை சொன்னா கிடைச்சிருங்களா? அது கிடைக்காது. பட் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா தினம் தினம் சொல்லணும். அதுக்காக நம்ம ஒரு பிராக்டிஸாவே அடுத்த அடுத்த இது வந்து பிரேயர் வந்து உங்களுக்கு வரப்போகுது. சரியா? ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல போடுறதுக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா இதையும் ஒரு அஃபர்மேஷனா வச்சுட்டு ஒரு பிரேயரா, சரியா? பிளஸ்ஸிங் பிரேயர் அப்படின்னு சொல்லிட்டு இது அநேகமா நாளைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங் பிரேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதையும் வந்து பண்ண போறோம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த மாதிரி பாசிட்டிவான நோட்ஸ் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதையும் கேட்க போறோம். சரியா? நம்ம அந்த இதெல்லாம் வந்து அந்த மணி அட்ராக்ட் பண்றதுக்குண்டான ஒரு விஷயம். ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சயின்டிபிக்கா திங்க் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, அது வந்து ஒரு நம்ம எப்படி சொல்றது அந்த பண்ட மாற்று மாதிரி வந்து முதல் காலத்துல இருந்து பணம் அப்படிங்கிறது இப்ப நம்ம காகிதமா இருக்கு. சரி, இப்போ வந்து டிஜிட்டலா மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா உப்பு இருக்குல்ல, உப்பு கூட பணமா அந்த பண்ட மாற்றத்துல ஒரு 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 முக்கியமான பொருளா இருந்திருக்கு. ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த அந்த பண்ட மாற்றத்துல உலோகம் ஒரு முக்கியமான இதா வந்து மாறிச்சு. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ட மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மாறி 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 வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காற்று தான் வந்து பணமா மாறி இருக்கு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்படி வந்து மாறிட்டு இருக்கு. பணம் வந்து ஒரு 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 எப்படி சொல்றது ஒரு பொருள் மட்டும்தாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த பணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 100 ரூபா பிரிண்ட் ஆகி இது பண்ணிருக்கிறதுனால தான் 100 ரூபா அப்படின்னு வேல்யூ பண்றோம். சரியா? ஸோ இதே எங்கிட்ட வந்து ஒரு 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 இதே சைஸ்ல ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதை வச்சுட்டு 100 ரூபான்னு சொன்னா ஒத்துக்குமா நம்ம?
ரெண்டும் ஒண்ணுதான், பேப்பர் தான். இதோட வேல்யூ எங்கிருந்து வருது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து இது பிரிண்ட் பண்ணி ஒரு இது பண்ணி இது செல்லும் அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா, அதை வந்து அதையும் நம்ம நம்புறோம் அப்படிங்கறதுனாலதான் வந்து ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கறதுனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு. அதுக்கு உண்டான பொருட்கள் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சரியா? அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மனசுல இப்ப இது பேப்பர் அப்படின்னு நினைச்சா பேப்பர், பணம் அப்படின்னு நினைச்சா பணம். சரிங்களா? அதனால அதை ஈர்க்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதை வந்து இது பணம், இது ஒரு பொருள், இதோட வேல்யூ அப்படின்னு பார்க்காம நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செல்வத்தை, செல்வம், பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தாராளமா கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி கேட்கிறோமோ அப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்ட் செட் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ இந்த பணத்தை பத்தியான நிறைய அந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அதுக்கு உண்டான நோட்ஸும் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற டைம் கன்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டியதா இருக்கு. பின்னாடி நிறைய வருது பணத்தோட இந்த சாப்டர். இதுல வந்து இன்னும் அடுத்த 2-3 சாப்டர் வந்து வரப்போகுது. அதுல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்க போறோம். பணம் அடையிறதுக்கு உண்டான, அட்ராக்ட் பண்றதுக்கு உண்டான இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நாம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம பணம் அப்படின்னு ஒரு எந்த ஒரு விஷயத்த நமக்கு வேணும், அட்ராக்ட் பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கொடுத்தாதான் நமக்கு திருப்பி வந்து ஒண்ணு கிடைக்கும் நமக்கு. சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வர்ற அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒரு பெரிய கடைகள் எல்லாம் வந்து போனீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வாடிக்கையாளர்லாம் வருவாங்க, போவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பொருள் வாங்குறதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதெல்லாம் எப்படி சொல்றது, சில விஷயங்கள் வந்து அப்படியே தெரியாம எடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனநிலையில வந்து வந்துட்டு இருப்பாங்க. சரியா? ஸோ வந்து அது வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாம ஒண்ணு பெறதுக்கு இன்னொன்னு தர வேண்டும் அப்படிங்கறத அந்த மீனிங் என்ன இதுல சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க என்ன மென்டாலிட்டியில அப்படி போய் அதை பண்றாங்களோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அறியாமலே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா போடுற விஷயம் இதுக்கு வந்து நம்ம தகுதி இல்லாத ஒரு நபர்கள். சரியா? நாம வந்து இப்படி எடுத்தாதான் வந்து நம்ம அதை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களையே அவங்க தரத்தை குறைச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்ககிட்ட வந்து இந்த பணம் வருமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செல்வமான வாழ்க்கை வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அப்படி போய் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயோ இதுலயோ போய் அப்படி எடுக்கிற விஷயங்கள் மட்டும்தான் அப்படின்னு இல்லை. சரியா? ஸோ இன்னொருத்தர் இருந்து வேற எந்த வகையில இருந்து நம்ம எப்படி அதை வந்து இன்னொருத்தர் பணத்தை நம்ம பயன்படுத்துறோமோ அதே தான் வந்து நமக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பு அப்படிங்கிறது வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மைண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த செழிப்பான வாழ்க்கைக்கு உண்டான அந்த எல்லா விஷயங்களும் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் வந்து அந்த சுய பிரகடனம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ அதை வந்து ஸ்ட்ராங்கா மைண்ட்ல போடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கு இன்னும் சில வாக்கியங்கள்லாம் வந்து சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆழ்மனதின் அற்புத சக்தின்னு சொல்லிட்டு இன்னொரு அற்புதமான ஒரு புக். சரிங்களா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுல இருந்து ஒரு சாப்டர் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல செல்வந்தராவது உங்களோட பிறப்புரிமை அப்படிங்கறதா அதோட சாப்டர். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மைண்ட்ல எப்படி அந்த பிரபஞ்சத்தை கேட்கணும், ஆள் மனதுல வந்து எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரேயர் சொன்னோம் இல்லையா, இந்த புக்ல இருந்து தான் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணி அந்த பிரேயர் வந்து இது பண்ணியிருக்கோம். அடுத்த விஷயம் வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆள் மனதுல வந்து நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது வந்து சொல்றாங்க. என் ஆள் மனதில் உள்ள அளவற்ற சொத்துக்களோடு நான் ஐக்கியமாகி உள்ளேன். செல்வந்தராக, மகிழ்ச்சியாக, வெற்றிகரமாக திகழ்வது என் உரிமை. பணம் தடையின்றி முடிவின்றி செழிப்பாக என்னை நோக்கி பாய்ந்து வருகிறது. நான் என்னை உண்மையான தகுதியை பற்றி என்றும் விழிப்புணர்வுடன் இருக்கிறேன். நான் என் திறமைகளை சுதந்திரமாக அரங்கேற்றுகிறேன். அதற்காக நான் பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன். இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள்லாம் தினம் சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க இருக்கும்? சரியா? ஸோ வந்து அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பணத்தை ஈர்க்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேயரா இப்ப நான் முன்னாடி சொன்ன அந்த அந்த அஃபர்மேஷனும் இதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்த்து நாம தினம் வந்து பாத்தீங்கன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி ஒரு அஃபர்மேஷன் இது பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாளையில இருந்து அதை வந்து நம்ம ப்ளே பண்ண போறோம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து நம்ம முதல்ல வந்து அந்த மன்னிப்பு பிரேயர் வரும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளஸிங் பிரேயர் வரும். பிளஸிங் பிரேயருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 7 சக்கராஸ் வரும். ஸோ இந்த மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா
நம்ம அந்த மணி அட்ராக்ட் பண்றதுக்கு உண்டான பாசிட்டிவா நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம கிடைக்கிற வரைக்கும் விட போறது இல்லைங்க. அதே மாதிரி நீங்களும் பண்ற வரைக்கும் உங்களை விட போறதும் இல்லை. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மார்னிங் மார்வலோட ப்ராக்டிசஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களை பண்ண வச்சு இதை அடைய வைக்கணும் அப்படிங்கறதா வந்து நோக்கம். சரிங்களா? ஸோ வந்து தொடர்ந்து இந்த விஷயங்கள் வந்து இருக்க போகுது. ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அற்புதமான ஒரு டாபிக் இருக்கு. நாளைக்கு இன்னொரு அற்புதமான ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ அந்த நாளைக்கு வந்து உங்களோட அடுத்த செஷன்ல வந்து மீட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். பை.